மை இண்டியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிற நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி நடிகர் விஜய் தாங்க. ஒரு பக்கம் கோட் திரைப்படம் 300 கோடி ரூபாய் வசூலை தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சிக்கு மாநாடு எப்படி நடத்துறது அப்படிங்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தன்னோட 69வது படத்தில் யார் இயக்குனர் அப்படிங்கிற தகவலை ரசிகர்கள் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அறிவிப்பை எப்படி கொடுக்கறது அப்படின்னு எல்லா பக்கமும் பிஸியாக இருக்கிற ஒரே நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் தாங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே விஜய் 69வது படத்தை யார் இயக்க போறா அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்குது. இந்த படத்தை வினோத் இயக்கிறதா அறிவிப்புகள் வெளியாகிருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெளியாகிருக்கிற போஸ்டரில் கூட ஒரு வெற்றிக்கான தீபத்தை ஏந்துற மாதிரி இந்த ஒரு பிக்சர் இருக்குது. அதனால இந்த படம் அரசியல் சார்ந்த படமாக இருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்தின் ஒளிவிளக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனால் இது பெரும்பாலும் நிச்சயமாக அரசியல் படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், விஜயோட நகர்வுகள் எல்லாமே அரசியலை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்திற்கு இது அரசியல் சார்ந்த படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவரது ரசிகர்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க போறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இந்த படத்திற்கான பணிகள் இன்னும் சீக்கிரமாகவே ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அடுத்த வருடம் அக்டோபர் மாதத்தில் படம் வெளியாகலாம் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. எது எப்படியோ விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய படங்கள் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இது விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால இந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.